தொடங்கியது அரசாளும் மீனாட்சியின் விழா. மதுரையே ஒரே கோலாகலம்தான். முதன்முறையா மீனாட்சி அம்மன் கோவில் பட்டாபிஷேகம் விழாவப்ப பெண் அறங்காவலர் ஒருத்தர் செங்கோல் பெற்றிருக்கிறாரு. கோவில் அறங்காவல் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல் ராசன் தான் செங்கோலை பெற்றிருக்கிறாங்க. இன்னைய நாள்ல துவங்கி ஆடி மாதம் வரை 4 மாதங்கள் மதுரையில அன்னை மீனாட்சியோட ஆட்சி நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலோட சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கப்பட்டு நடந்துட்டு வருது. திருவிழாவையொட்டி மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையோட தினமும் காலை மாலை அப்படின்னு 2 வேளைகளிலும் பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி மாசி வீதிகள்ல உலா வராங்க. இந்த நிலையில சித்திரை திருவிழாவோட முக்கிய நிகழ்ச்சிகள்ல ஒன்னான மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் விழா கோவில் இருக்கிற அம்மன் சந்நிதி ஆறுகால் பீடத்துல வெகு விமர்சையா நடந்திருக்குது. முன்னதா சிறப்பு அலங்காரத்துல எழுந்தருளிய மீனாட்சி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ராயர் கிரீடத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ராயர் கிரீடம் அம்மனுக்கு சாற்றப்பட்டு திருமலை நாயக்கர் வழங்கிய செங்கோல் வழங்கப்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனைகளும் காட்டப்பட்டுச்சு. மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து அம்மனோட பிரதிநிதியாயிருந்து அம்மன் கிட்ட இருந்து செங்கோலை பெற்ற அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல் ராசன் மீனாட்சியம்மன் கோவில் சுவாமி சந்நிதி 2ஆம் பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் அம்மன் கிட்ட செங்கோலை கொடுத்திருக்கிறாங்க. முன்னதா கோவில் கணக்கு பிள்ளை கிட்ட தங்க எழுதுகோள் வழங்கப்பட்டிருக்குது. பட்டாபிஷேகம் நடந்த நாளான இன்னைக்கு துவங்கி ஆடி மாதம் வரைக்குமே 4 மாதங்கள் மதுரையில் அன்னை மீனாட்சியோட ஆட்சி நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம். முதன்முறையா மீனாட்சியம்மன் கோவில் பட்டாபிஷேகம் விழாவில் பெண் அறங்காவலர் ஒருத்தர் செங்கோலை பெற்றுக்கொண்டது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். விழாவோட தொடர்ச்சியா மீனாட்சியம்மன் தடாதகை பிராட்டியா மதுரையில் அவதரிச்சு ஆட்சி புரிந்த புராணத்தை குறிக்கிற வகையில திக்கு விஜயம் நாளையும் விழாவோட முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சிகளான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் 21ஆம் தேதியும் 22ஆம் தேதி சித்திரை வீதிகள்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.